வணக்கம். இது உலக நிகழ்வுகள் நிகழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருப்பது தென்கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான செர்பியாவில் நடந்து கொண்டிருக்கும் ஆட்சிக்கு எதிரான வண்ண புரட்சி முயற்சி. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவோடு செர்பியாவில் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற ரஷ்ய ஆதரவாளரான அலெக்சாண்டர் ஊசிச்சினுடைய ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் எதிர்க்கட்சிகள் இணைந்திருக்கின்றன. கடந்த வாரம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அலெக்சாண்டர் ஊசிச்சினுடைய டுகெதர் வி கேன் டூ எவ்ரிதிங் என்ற கூட்டணி 48% ஓட்டுகள் பெற்று 128 இடங்களை கைப்பற்றியது. அமெரிக்க ஆதரவு கூட்டணியான செர்பியா அகெயின்ஸ்ட் வயலன்ஸ் 24% வாக்குகளை மட்டுமே பெற்று 65 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. செர்பியாவில் மீண்டும் ரஷ்ய ஆதரவு கட்சிகள் ஆட்சிக்கு வருவதை விரும்பாத மேற்கத்திய நாடுகள் எதிர்க்கட்சிகளை தூண்டிவிட்டு ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன. டிசம்பர் 25 இரவு செர்பியாவின் தலைநகரான பெல்கிரேடின் நகர்மன்றத்திற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான எதிர்க்கட்சியினர் கூடி நடைபெற்ற தேர்தல் முறைகேடாக நடைபெற்றதாகவும் அலெக்சாண்டர் ஊசிச் உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் கோஷமிட்டனர். நேரம் செல்ல செல்ல எதிர்க்கட்சியினைச் சேர்ந்தவர்கள் வன்முறையில் ஈடுபட தொடங்கினார்கள். நகர்மன்றத்தை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். இது போன்ற நிகழ்வுகளை பற்றி ரஷ்ய உளவு படையினர் தகவல் அளித்திருந்ததால் தயாராக இருந்த இராணுவத்தினரும் துணை இராணுவத்தினரும் உடனடியாக களத்தில் இறங்கி எதிர்க்கட்சியினரை விரட்டியடித்தனர். வன்முறையில் ஈடுபட்ட பெரும்பாலானவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவோடு நடைபெற இருந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் தங்களுக்கு முன்பாகவே தகவல் அளித்த நட்பு நாடுகளுக்கு நன்றி என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. செர்பியானுடைய பிரதம மந்திரியாக இருக்கும் ஆனா பிரானபிக் நேரடியாகவே ரஷ்ய உளவு நிறுவனங்களை குறிப்பிட்டு மிக்க நன்றி என்று தெரிவித்திருந்தார். பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது என்று கருதியிருந்த வேளையில் நேற்று இரவு, அதாவது டிசம்பர் 26 இரவு மீண்டும் எதிர்க்கட்சியினர் பெல்கிரேட் நகர வீதிகளில் கூடி சிறை வைக்கப்பட்டிருந்த தங்கள் ஆதரவாளர்களை விடுவிக்க முயன்றிருக்கிறார்கள். இதனால் கலவரம் மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் இருந்து சமூக ஊடகங்களில் தொடர்ந்து ஆட்சி கவிழ்ப்பிற்கு ஆதரவாக ட்வீட்டுகளும் ஃபேஸ்புக் போஸ்டுகளும் இடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதனால் இளைஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதே நிலை தொடர்ந்து நீடித்து அலெக்சாண்டர் ஊசிச்சினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் மற்றும் ஒரு உக்ரைனை ஐரோப்பிய நாடுகள் சந்திக்க வேண்டியிருக்கும்.